மீண்டு வந்து அதை எப்படி சமாளித்து வெளியே வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஊர்னாலும் சரி இமீடியட்டாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் தங்குறதுக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே கடந்த காலம் அல்லது இப்போ அதாவது நிகழ்காலத்தில் கூட மற்றவர்களால் நாம் பாதிக்கப்பட்டிருப்போம். குறிப்பாக பாலியல் ரீதியிலிருந்து கணவரால் துன்புறுத்தப்படுதல், மன உளைச்சல், அவசர திருமணம் என பல பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு அதனை மற்றவரிடம் சொல்ல முடியாமலும் அதற்கான தீர்வுகள் ஏதுமே இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்படி பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மட்டும் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. சரி, இந்த திட்டம் மூலமாக பெண்கள் எப்படி பயன்பெறலாம் என்பது குறித்து நம்மளே அந்த மையத்திற்கு சென்று கேட்டோம். இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டயானா புனிதவதி. நான் இங்கே பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் மைய நிர்வாகியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து அதை எப்படி சமாளித்து வெளியே வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான். இதில் எல்லாமே இவங்களுக்கு உண்டான ஆலோசனைகள், மருத்துவ உதவிகள் மற்றும் காவல்துறை உதவி, சட்ட ஆலோசனைகள் மற்றும் இமீடியட்டாக மீட்பு, ரெஸ்கியூ பண்ணுறது, இந்த மாதிரி சேவையை ஒரு குடையின் கீழே நம்ம இவங்களுக்கு பயன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எல்லாமே முழுக்க பெண்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 181 இந்த 181 நம்பரை டோல் ஃப்ரீ நம்பரை, ஃப்ரீ நம்பர் தான். இது கால் பண்ணி பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக தேவையான முதலாக ஆலோசனை கொடுக்கப்படும். ஏன்னா பெண்களுக்கு பலவிதப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், குடும்ப வன்முறை இருக்கும், வரதட்சணை கொடுமை இருக்கும், வேலைத்தளங்களில் பிரச்சனைகள் இருக்கும், அவதூறாக பேசுவாங்க, இல்லை குடியிருக்கிற இடங்களில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், பாலியல் தொந்தரவுகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் மீட்டு அவங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்ளத்தை நம்ம வெளியில் வர்றது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற சர்வீஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீ ஆஃப் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு 13 பணியாளர்கள் நம்ம இருக்கிறோம். நமக்கு மைய நிர்வாகியாக நான் இருக்கிறேன். இதற்கு ஆலோசகர் இருக்காங்க, மூத்த ஆலோசகர் இருக்காங்க. இதற்கு வேலை பார்க்குற ஐடி ஸ்டாஃப் இருக்கிறாங்க. 6 வழக்கு பணியாளர்கள் இருக்காங்க. அது போக உதவி மல்டிபர்பஸ் 2 பேர் இருக்காங்க, செக்யூரிட்டி 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா நமக்கு அந்த வழக்கு பணியாளர்கள்ன்றவங்க ஒரு விமன் வந்துட்டா என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவை, என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்கன்றதை அவங்ககிட்ட இன்டேக் பண்ணி கேட்டு எழுதுவாங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு சட்ட ஆலோசனை வேணுமா, இல்லை வெறும் ஆலோசனைகள் மட்டும் வேணுமா, இல்லை இம்மீடியட்டாக மருத்துவ உதவி வேணுமா, இல்லை காவல்துறை உதவி வேணுமா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் பண்ணுவோம். இன்னொன்று இதில் என்னென்னா, ஒரு விமன் கணவன்கிட்ட சண்டை போட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்துட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியலை, நடு ராத்திரியில் இருக்குது, இல்லை புது இடமா இருக்குது, அது எந்த ஊர்னாலும் சரி இமீடியட்டாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் தங்குறதுக்கு வசதி செய்து கொடுக்கறது நம்ம ஒன் ஸ்டாப். அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனைன்றதோட மோஸ்ட்லி ரெஸ்கியூ பண்ண அப்படியே வச்சுருக்க மாட்டோம். ஃபேமிலியோட ரீயூனியன் பண்ணி விட்டுருவோம். ஹஸ்பண்டோட கோச்சுக்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை மாமியார் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் கணவன்கிட்ட சொல்லாமல் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸை ரெஸ்கியூ பண்ணி குழந்தைகளோட இருந்தாலுமே நம்ம ஷெல்டர் ஹோம் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப ஃபேமிலியோட நம்ம ரீயூனியன் பண்ணிடுறோம். பிஎல்வியும் பேராலீகல் வாலண்டியரும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு சட்ட ஆலோசனைக்காக அவங்க போய் வெளியிடங்களில் அலைய தேவையே இல்லை. நம்மக்கிட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த ஒரு கட்டணமும் இன்றி லாயர் நமக்கு இங்கே இருக்கிறனால இங்கேயே அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா சட்ட ஆலோசனை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலான்றதை டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நமக்கு என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று 181 பற்றி பாதி பேருக்கு என்ன தயக்கம்னா, உடனே போலீஸ் வீட்டுக்கு வந்துருமோ, இல்லை விவாகரத்து வாங்கி கொடுத்துருவாங்களோ, இல்லை லாயர்கிட்ட கோர்ட்டில் போய் நம்ம அலையணுமோன்ற தயக்கங்கள்லாம் இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று ரகசியங்கள் பாதுகாக்கப்படுமான்ற தயக்கமும் மனுஷர்கள்ட்ட இருக்கும். பட் அப்படி கிடையாது. இங்கே போலீஸ் எடுத்தோடனே ஸ்டேஷன் போங்க, போலீஸ்கிட்ட பேசுங்கலாம் கிடையாது. எல்லாமே ஆலோசனையாக தான் இங்கே நடக்கும். 2 தரப்புலையுமே ஆலோசனை தான் இங்கே நடக்கும். இன்னொன்று, குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த சென்டர். எல்லா குடும்பத்தையும் 2 பக்கம் ஆலோசனை பண்ணி தேவைப்பட்டால் கவுன்சிலிங் செக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இன்னும் 2-3 கவுன்சிலிங் இருந்தால் குடும்பம் சேருன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது கேட்டாங்கன்னா, ஒரு தரப்பு கேட்டாங்கன்னா கூட கவுன்சிலிங்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஒரு ஃபேமிலி சேர்றதுக்காக. அந்த மாதிரி இன்னொன்று பயப்பட வேணாம், கோர்ட்டுக்கு அலைய விடுவாங்க, எதுக்குன்னே பயப்பட வேண்டாம். எல்லாமே ஒரே குடையின் கீழே இங்கே எல்லா சர்வீஸுமே, எங்கேயுமே போய் அவங்க அலைய வேண்டாம். எல்லாமே அதே மாதிரி ரகசியங்கள் பாதுகாக்கப்படும்.
ஏன்னா ஒரு விமன் வந்து ஒரு மொபைலில் ஏதோ அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் நடக்குது, யாரோ மிரட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குன்றப்ப நம்மக்கிட்ட வந்தோடனே யாருக்குமே எங்களுக்கு தெரிய வேண்டாம், என்னோடய பேர் கெட்டு போயிடும், நான் இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நான் ஷேர் பண்ணி பேசினேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாப்ல, என் ஃபோட்டோலாம் வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னாலுமே அந்த விமனை எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியில் வர வைக்கணும், ப்ளஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்ண வைக்கணும், அவளோட ஃப்யூச்சர் எப்படி காப்பாற்றணுன்ற அளவுக்கு எல்லாமே இங்கே ரகசியமாக 4 செவத்துக்குள்ளே அவளுக்கு பண்ணி கொடுத்து முழு நம்பிக்கையோடு வெளியில் போகிற அளவு அந்த பொண்ணை நாங்கள் செக்யூர் பண்ணுவோம். அந்த அளவு இங்கே குவாலிஃபைடாக வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சீனியர் சிட்டிசனாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவோம். அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுலேருந்து ஷெல்டர் ஹோம் கொடுக்கறதுலேருந்து அதையுமே நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் ஒன் ஸ்டாப் சென்டரோட சேவைகள். ஸோ உங்களுக்கு தேவைகள் இல்லை வேறு யாருக்கும் தேவைகள் அப்படி இருந்தால் விமனுக்குரிய சர்வீஸ்க்கு நீங்கள் 181 வந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டயல் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்டையில் உள்ளவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, தெரிந்தவங்க யாருக்கு வேணாலுமே இந்த நம்பரை நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லலாம். இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை என்னுடைய தோழி வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, திண்டுக்கல்லில் இருக்கிறாங்க, இல்லை சென்னையில் இருக்கிறாங்க, எங்கேனாலும் சரி 181 கால் பண்ணி உங்களோட ஊரையும் பேரையும் சொன்னீங்கனாலே அந்த இருக்க ஒன் ஸ்டாப் சென்டருக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க.